தமிழ்நாட்டுல மருத்துவர் மீதான தாக்குதல் அவ்வப்போது நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவம் எப்படி பாக்குறீங்க? தனிப்பட்ட சம்பவமாகவே பார்க்கல. நோயாளியோட கதையை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தனியாருக்கு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க, அப்புறம் திருப்பியும் தனியாருக்கு போயிருக்காங்க. தனியாருக்கு போகும்பொழுது அவர்கள் ஒவ்வொரு பரிசோதனையும் எழுதி எழுதி வாங்கியிருக்காங்க. ஆக ஒரு தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசாங்க மருத்துவமனைக்கோ, அரசாங்க மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனைக்கோ ரெஃபரல் கொடுக்கும் பொழுது அதை முழுவதுமாக ரெஃபரல் முழுசா கொடுக்கணும். அதற்கான ஆலோசனைகளை முழுவதுமாக எழுதி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி நோயாளிகளும் மருத்துவர்கிட்ட தங்களது சங்கடங்களை சொல்வதற்கு ஒரு புகார் பெட்டியோ இல்லைன்னா அதற்கு என்று ஒரு ஹெல்ப் டெஸ்கோ வைக்கலாம். நிறைய வாலண்டியர்ஸ் போடலாம். தனியார் மருத்துவமனைகளில் வழிமுறைகளை மேற்கொள்கிறார்கள். இது அரசாங்க மருத்துவமனைனால இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு இல்லை. இன்னொன்று, தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் யாரும் அரசாங்க மருத்துவமனைக்கு வர்றதில்லை. அதனால மருத்துவமனைக்கே மக்கள் ஒரு நம்பிக்கையின்மையோடு வருகிறார்கள். முதல்ல நம்பிக்கையின்மையோடு வருகிறார்கள். ஆக இது அரசாங்க மருத்துவமனைகளின் தோல்வியை அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறது என்பதைத்தான் மருத்துவர்கள் எல்லாம் வேலை செய்யறாங்க.